குரூப் 4 தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குரூப் 4 தேர்வுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பேப்பருங்கிறது டிஎன்பிசியால் கடைசியாக நடத்தப்பட்ட ஹாஸ்டல் சூப்பர்டென்ட் கம்பைன்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். பாலிட்டியில் ஒரு 11 கேள்விகள்கிட்ட கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைப்பான கொஸ்டின் இருக்குது. ஒன்று தேசிய கொடி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்பாங்க. அதே போல் தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. தேசிய பாடல் அதை பற்றியும் கேட்பாங்க. இந்த தேசிய கீதமாக ஜனகணமன பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24, 1950. அதாவது நம்மளோட குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நவம்பர் 26, 1949 அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இந்த நவம்பர் 26, 1949. அதே இந்த ஜனவரி 26, 1950ங்கிறது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். இந்திய குடியரசு தினம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். இந்த ஆகஸ்ட் 15, 1947 அப்படிங்கிறது என்னென்னா இந்தியாவோட சுதந்திர தினம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே போல் இந்த ஜனகணமன பாடல் எப்போது முதலாக பாடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல பாடப்பட்டது எப்போன்னா 1911 டிசம்பர் 27 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த ஜனகணமன பாடல் முதல்ல பாடப்பட்டது. இதை பாடக்கூடிய நேரம் 52 செகண்ட் தான் இதோட பாடப்படும் நேரம். அடுத்த கேள்வி, அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் விரும்பினால் நிறுத்தி வைக்க முடியுமா? பிரதம மந்திரி ஆணையிட்டால் நிறுத்தி வைக்க முடியுமா? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையால் நிறுத்தி வைக்க முடியுமா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி பற்றி பேசுகிறது விதி 352 பகுதி 18 விதி 352 தான் நேஷ்னல் எமர்ஜென்சி பற்றி பேசுது. இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இந்த அடிப்படை உரிமைகளில் விதி 20, 21 தவிர மற்ற அனைத்து விதிகளும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978க்கு முன்னாடி வரைக்கும் இந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை பிரைம் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டால் பிரசிடெண்ட் அறிவிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978க்கு பிறகு நேஷ்னல் எமர்ஜென்சியை பிரசிடெண்ட் அறிவிக்கணும் அப்படின்னா கேபினெட் மினிஸ்டரோட கைப்பட எழுதப்பட்ட பரிந்துரை தேவை அப்படின்னு மாற்றப்பட்டது. இது யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் நேஷ்னல் எமர்ஜென்சி அறிவிப்பார். அடுத்த கேள்வி, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு பரிகாரம் தேடும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. விதி 32. இந்த விதி 32 தான் இந்திய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கும். அதே போல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருப்பார். இந்த விதி 32 இல்லைன்னா நம்ம அரசியலமைப்புங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அதே போல் இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு 2 கூற்று சொல்லியிருக்கோம். அதாவது இந்த விதி 32 அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்போட ஒரு அடிப்படை அம்சம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மேலும் எந்த ஒரு சட்டத்தின் மூலமும் இந்த விதி 32 நீக்க முடியாது அப்படின்னும் இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கோம். இப்போ இதில் மற்ற ஆப்ஷன்லாம் பார்க்கலாம். விதி 28. இந்த விதி 28 எதை பற்றி பேசுதுன்னா கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படுற மத போதனைகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமையை பற்றி பேசுகிறது தான் இந்த விதி 28. அடுத்து இந்த விதி 29. விதி 29 கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளை பற்றி பேசுது. விதி 30 எதை பற்றி பேசுதுன்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிப்பதற்கான உரிமைகளை பற்றி பேசுது. அடுத்த கேள்வி, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய பாராளுமன்றம் மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர் 3ஐயும் உள்ளடக்கியது. இதில் மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுறது யாருன்னா குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுவார். பகுதி 5 விதி 63
69 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் பற்றி பேசப்பட்டிருக்கு. இதில் விதி 63 இந்தியாவுக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. இந்த துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னு சொல்கிறது வந்து விதி 64 தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லுது. அதே போல் அந்த சபாநாயகர் வந்து யாருன்னா மக்களவையின் தலைவர். விதி 93 தான் சபாநாயகரை பற்றி பேசும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அடுத்து மத்திய மாநில உறவுகள் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 4 குழு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு குழு மட்டும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி அதுக்காக இதை அமைச்சிருக்க மாட்டாங்க. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது இந்த வெங்கடசெல்லை ஆணையம், இந்த ஆணையம் பார்த்தோம்னா இது வந்து மத்திய மாநில உறவுகளுக்காக அமைக்கப்பட்டது கிடையாது. இது வந்து அரசியலமைப்பு மதிப்பாய்விற்கான ஒரு குழு. இந்திய அரசியலமைப்பை மேலும் மேம்படுத்துறதுக்கான சில பரிந்துரைகளை வந்து இது வழங்குச்சு. இது வந்து அமைக்கப்பட்டது, வெங்கடசெல்லை ஆணையம் அமைக்கப்பட்டது வந்து 2000 வந்து அமைச்சிருப்பாங்க. மற்ற குழுக்கள்லாம் பார்த்தோம்னா மத்திய மாநில உறவுகளுக்காக அமைக்கப்பட்ட குழு தான். இந்த ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது 1969 தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ஒரு 3 நபர் குழு. ராஜமன்னார், லக்ஷ்மணசாமி, பி சந்திரா ரெட்டி இவங்கெல்லாம் வந்து இதில் உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. 1971 இந்த ராஜமன்னார் கமிட்டி வந்து பரிந்துரைகள் வந்து வழங்கியிருக்கும். அதே போல் இந்த சர்க்காரியா குழு வந்து 1983 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு 3 நபர் குழு தான். சர்க்காரியா, பி சிவராமன், ஆர்எஸ்எஸ் சென் இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து உறுப்பினராக இருந்திருப்பாங்க. 1988 ஒரு 247 பரிந்துரைகளை வந்து இந்த சர்க்காரியா கமிட்டி வந்து வழங்கியிருக்கும். புன்சி ஆணையம், இந்த புன்சி ஆணையம் பார்த்தோம்னா 2007 அமைக்கப்பட்டிருக்கும். 2007 அமைக்கப்பட்டு 2010 இவங்க வந்து பரிந்துரைகள் வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வி வந்து அழுத்த குழுக்கள் பற்றிய ஒரு கேள்வி. அழுத்த குழுக்களை பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து மெர்ச்சன்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசோட இந்த பாலிசி மேக்கிங், சட்டங்கள் இயற்றுறது, பட்ஜெட், இது போல் விஷயங்களில் வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அரசுக்கு வலியுறுத்துவாங்க. இப்போ ஒரு கல்விக்கான ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அவங்களாம் ஒன்றாக இணைந்து கல்வியை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன சட்டங்கள் இயற்றலாம் அப்படிங்கிறத அரசுக்கு தெரிவிப்பாங்க. இப்போ ஒரு வணிகர்கள் குழு இருக்காங்க அப்படின்னா இப்போ வணிகத்தில் என்னென்ன முறைகளை வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து அரசுக்கு தெரிவிப்பாங்க. அரசு வந்து அந்த தகவல்களை வச்சு ஒரு சட்டங்களை வந்து இயற்றும். இவங்க தான் வந்து அழுத்த குழுக்கள். இப்போது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எது தவறு அப்படிங்கிறத கேட்குறாங்க. பாருங்கள், அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சி மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசின் கொள்கைகளை உருவாக்குவதில் அவங்க முக்கிய பங்காற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3மே ரைட்டு தான். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னா அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழுத்த குழுக்களுக்கு வந்து அரசியல் கட்சிகள் கிடையாது. அரசியல் கட்சிகளோடு அவங்க இணைந்து செயல்பட மாட்டாங்க. அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்த கேள்வி, ஒரு 4 சட்டங்களை கொடுத்து அதை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த வருஷத்தில் இயற்றப்பட்டதுன்னு தெரிஞ்சாலே நம்ம இந்த கொஸ்டின் வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தோட்ட தொழிலாளர் சட்டம். இந்த தோட்ட தொழிலாளர் சட்டம் அப்படிங்கிறது 1951 இயற்றப்பட்டது தான் இந்த தோட்ட தொழிலாளர் சட்டம். 2வது விதவை மறுமண சட்டம். விதவை மறுமண சட்டம்ங்கிறது 1856 இயற்றப்பட்டது. வரதட்சணை தடை சட்டம் வந்து 1961 இயற்றப்பட்டது. இந்த அநாகரிகமாக சித்தரிப்புக்கு எதிரான சட்டம் அப்படிங்கிறது 1986 இயற்றப்பட்டது. அடுத்த கேள்வி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது விதி 28 சம்மந்தமான ஒரு கேள்வி தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 28 ஒரு 3 வகையான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம்னா ஸ்டேட் ஃபண்டில் இயங்கக்கூடியது, அதாவது அரசு நிதி மூலமாக இயங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் மத போதனைங்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு விதி 28 சொல்லியிருப்பாங்க. 2வது வந்து ஸ்டேட் ஃபண்டு இல்லாமல் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், அரசோட நிதி உதவி இல்லாமல் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் மத போதனைக்கு அனுமதி உண்டு. 3வது டைப் பார்த்தோம்னா ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இப்போ அந்த கல்வி நிறுவனம் இருக்கும். ஆனால்
அது ஏற்கனவே அது நிறுவப்பட்டப்போ அது ஒரு அறக்கட்டளை மூலமாகவோ அல்லது ஒரு ட்ரஸ்ட் மூலமாகவோ அது வந்து நிறுவப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கல்வி நிறுவனங்களில் மத போதனை செய்கிறதுக்கு வந்து அனுமதி உண்டு. அந்த மாதிரி கல்வி நிறுவனங்களில் மத போதனை நடக்கும்போது அதில் கலந்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது அந்த விதி 28 வந்து சொல்லுது. அடுத்த கேள்வி வந்து ராஜ்யசபா பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஏஜ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயசுக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு மினிமம் ஏஜே வந்து 30 வயசுக்கு அதிகமாக இருக்கவங்க தான் ராஜ்யசபா எலெக்ஷனில் வந்து பங்கேற்க முடியும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. கிடையாது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்களாம் சேர்ந்து தான் ராஜ்யசபா மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. அதே போல் பிரசிடெண்ட் அவங்க ஒரு 12 பேரை வந்து நியமிப்பாங்க. இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 80 என்ன சொல்லுதுன்னா, ராஜ்யசபா மெம்பர்ஸோட மொத்த எண்ணிக்கை 250 தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இந்த 250 வந்து 238 + 12 அப்படின்னு பிரிக்கலாம். இந்த 238 பேரை எம்எல்ஏஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க 12 பேரை வந்து பிரசிடெண்ட் வந்து நியமிப்பார். அதுதான் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லியிருக்காங்க 250. இதுவும் கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 3 மற்றும் 4 வந்து இதில் வந்து கரெக்டானது. அடுத்த கேள்வி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ரைட் டு எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு கேள்வி. கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 21A இதுதான் ரைட் டு எஜுகேஷன் பற்றி பேசுது. இந்த ஆர்டிக்கல் 21A அப்படிங்கிறது அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டப்போ கிடையாது. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டு 2002 தான் இந்த விதி வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அதாவது உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கின ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் இந்த விதி வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த கேஸில் வந்து பார்த்தோம்னா கல்வி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அடிப்படை உரிமையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கும். இந்திய உச்சநீதிமன்றம் கல்விங்கிறது ஒருத்தருக்கு அடிப்படை உரிமை அப்படிங்கிற தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கும். அதன்படி இந்த விதி வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த விதிப்படி 6 to 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி வந்து இலவசமாகவும் கட்டாயமாகவும் வழங்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க.